நம்மளுடைய அஸ்டோனியா ஒன் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு 5 வகையான கோர் பிரின்சிபலை உள்ளடக்கி நாம் தயாரிக்கிற ஒவ்வொரு கேப்சூலும் ஒவ்வொரு டேப்லெட்டும் இருந்ததாகவும் அது நம்மளுடைய ஆன்டி ஏஜிங், நம்மளுடைய வயதாகும் தன்மையை தள்ளி போட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவையாக இருக்கு. ஜென்ரலாக நமக்கு ப்ரோபயோட்டிக் எவ்வளவு அவசியம்னு ஊட்டச்சத்து துறையில் கவனம் செலுத்துகிற எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய குடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நம்மளுடைய மூளை சம்பந்தமான திறனை மேம்படுத்துறதுக்காகவும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி ப்ரோபயோட்டிக். இதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் நம்ம கம்பெனி உறுதி பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு செல்லை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக தான் நம்மளுடைய உறுப்புகளை பாதுகாக்க முடியும். உறுப்புகளை பாதுகாக்கிறதன் மூலமாக தான் நம்மளுடைய மண்டலங்களை பாதுகாக்க முடியும். அந்த வகையில் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து தான் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். இதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் ஒவ்வொரு டேப்லெட்டுகள்லையும் நிலைநிறுத்துறாங்க நம்ம கம்பெனி. மூணாவது கோர் பிரின்சிபலாக நம்மளுடைய அங்கங்களை, ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கிற அல்லது பழுதிலிருந்து அந்த ரிவர்ஸ் பண்ணுகிற, அதாவது திரும்பி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும், பழுதடைந்த ஒவ்வொரு உறுப்பையும் திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆயுர்வேதா மூலக்கூறுகளுக்கு இருக்கு. இதை ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் பிரதானமாக பயன்படுத்துறதன் மூலமாக ஒரு நம்பகமான சப்ளிமெண்ட்ரி கம்பெனியாக நம்ம கம்பெனி இருக்கு. நான்காவது கோர் பிரின்சிபலாக ஒவ்வொரு விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் விட்டமின் மினரல் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் பயன்பாட்டில் கொண்டு வர்றாங்க. இந்த 5 வகையான பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை தயார் பண்ணுறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூலும் ஒவ்வொரு டேப்லெட்டும் உறுதியான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பாலிசியில் இந்த மாதிரி 5 வகையான கோர் பிரின்சிபலோட இன்கிரியன்ஸை சேர்க்கும்போது உலக அளவில் பிரசித்தி பெற்ற, உலக அளவில் கிளினிக்கல் ட்ரையல் முடித்த இன்கிரியன்ட்டுகளை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதில் பேட்டன்டட் இன்கிரியன்ட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நாம் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அப்படிங்கிற பிரின்சிபலோட இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்கிரியன்ட்ஸ் எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவனாகவும் அதே சமயத்தில் பேட்டன்டட் ப்ராடக்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா குர்குமின் C3, அதாவது மஞ்சள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பயோகெமிக்கல். இது சபின்ஷா கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி தான் என்னுடைய தரம், அந்த குர்குமினுடைய உறுதித்தன்மை, குவாலிட்டி அஷூரன்ஸ், இது எல்லாமே உறுதி செய்யப்படுது. ரெண்டாவதா பயோபைப்பரின், மிளகுலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் மருத்துவ பொருள். இதை சமிலாப்ஸில் இருந்தோம். அதே மாதிரி NMN சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஏஜிங் இன்கிரியன்ட்டை உத்தீவர் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்தோம். KSM 66 அங்கிருந்து அஸ்வகந்தாவையும், கொலஜனை இஞ்சா அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்தோம். குவாட்டர்ஃபோலிக், அதாவது ஃபோலிக் ஆசிட குவாட்டர்ஃபோலிக் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்தோம். ஒவ்வொரு
இன்கிரண்ட்டும் யார் உலகத்தில் நம்பர் ஒன்னோ அவங்கக்கிட்ட இருந்து மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் குவாலிட்டியான இன்புட்டை கொடுக்கும்போது குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்மளுடைய இன்கிரண்ட்டை குவாலிட்டியாக கொடுத்தா வெளியில் வரக்கூடிய அவுட்புட் குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிற உறுதியான பிரின்சிபலோட நம்மளுடைய நிறுவனம் ஒவ்வொரு கேப்சூலையும் ஒவ்வொரு டேப்லெட்டையும் இந்த கோட்பாடுகளோட தயாரிக்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்சூலும், உதாரணமாக லிவருக்குன்னு ஒரு காம்பினேஷனை, ஒரு ஃபார்முலேஷன்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லிவருக்காக நம்ம என்ன சிரத்தை எடுக்கிறோமோ, என்ன இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்குறோமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் கிடைக்குது. உதாரணமாக நமக்கு லிவருக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு கேப்சூலை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் லிவர் சப்போர்ட்டுக்கு இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட கிளினிக்கல் ட்ரையல் முடித்த ஆயுர்வேதா இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மில்க் திசில், பவேரியா டிஃபூசா அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை, பிக்கோரைசா குட்கி, டேண்டலியான் அப்படிங்கிற ஒரு ஹிமாலயன் ட்ரீ, கிளாசிப்ரா கிளாப்ரா, இந்த மாதிரி ஆயுர்வேதா இன்கிரீடியன்ட்ஸையும் அதிகமான அமினோ ஆசிட்ஸ், குளுட்டோதயான், என் அசெட்டல், இது ஒரு அமினோ ஆசிட், கோஎன்சைம் Q10, வைட்டமின் B6, வைட்டமின் சி, வைட்டமின் B12, இந்த மாதிரி எல்லா வகையான விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் சேர்த்து ஒரு அற்புதமான காம்பினேஷனில் லிவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, நமக்கு லிவரில் வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸை இந்த ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலேஷனில் கொடுத்துருக்கான். ஜென்ரலாக நம்மளுடைய உடம்புல மிக முக்கியமான ஒரு இன்னர் ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் லிவர். லிவரில் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திட்டா ஒட்டுமொத்த உடலுக்குமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். உதாரணமாக நம்ம என்ன மாதிரியான உணவுகளை உட்கொண்டாலும் அதில் எவ்வளவு நச்சு பொருட்கள் இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நம்ம உடலுக்குள்ள செல்லக்கூடிய நச்சு கிருமிகள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணி தேவையான, அதாவது நல்ல பொருளை மட்டும் ரத்தத்தில் கலந்து தேவையற்ற கழிவுகளை தன்னோடையே சுமக்கிற ஒரு ஆர்கன் தான் லிவர். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மெட்டபாலிசம் முறையாக இயங்கணும் அப்படின்னா, வளர்சிதை மாற்றம் முறையாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நொதிகளை சுரந்து நம்மளுடைய ஜீரணம், அந்த ஜீரணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உட்கிரகிக்கக்கூடிய தன்மை, எல்லா வகையான கிளான்ஸும் முறையாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஊட்டம், இது எல்லாமே கொடுக்கறது எது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் தான். இந்த கல்லீரலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிரபஞ்சம் ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும்போது கிட்டத்தட்ட 90% கெட்டு போனாலும் கூட கடைசி வரை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கல்லீரல் தான். இந்த கல்லீரல் இதை மட்டும் கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷனிங்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய்களோ அல்லது குறைபாடுகளோ நம்மளை அண்டவே அண்டாது. அப்போ நம்மளுடைய பிரதானமான வேலை கல்லீரலை காப்போம். நம்மளுடைய கல்லீரல் காக்கப்பட்டால் நம்மளுடைய உடல் காக்கப்படுதுன்னு அர்த்தம். இதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் பலவிதமான மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான குறைபாடுகள் நம்மளுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதில் மெயினான குறைபாடு நம்மளுடைய கல்லீரல் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் கிரேடு 1, கிரேடு 2, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக 10ல் 8 பேருக்கு இன்னைக்கு வரக்கூடிய அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் கல்லீரலில் தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஜென்ரலாக கிரேட் 1 கிரேடு 2 அப்படிலாம் வெளியிலேயே தெரியாத ஒரு பிரச்சனை. இதன் மூலமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. முதலில் ஜீரணம் கெட்டு போகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக ஒருவருக்கு சுகர் ஆரம்பமாகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக கொலஸ்ட்ரால் லெவல் ரத்தத்தில் கூடி போகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக உடல் முழுவதும் ஃபேட் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. நம்மளுடைய அடிவயிற்று கொழுப்பு அதிகமாக ஃபார்ம் ஆகிறது. இரத்த நாளங்களில் கொழுப்பு படிமானம் ஏற்படுவது, அடுத்த சில தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் மேலெழும்பி வருவது, இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலைகள்லையும் கல்லீரல் தொடர்புடைய பிரச்சனைகளாக நீண்டு நம்மளுடைய உடல்நல ஆரோக்கியத்தை குன்ற செய்யறதுல மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அது கல்லீரல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ கல்லீரலோட தொடர்புடைய அத்தனை உறுப்புகளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதனுடைய மையம், டயபெட்டிக்கோட மையம் கல்லீரல், டயபெட்டிக்குடைய மையம் நம்மளுடைய ஒட்டுமொத்த கிளான்ஸு, டயபெட்டிக்கோட மையம் தான் நம்மளோட கான்ஸ்டிபேஷன், நம்மளுடைய குடல் ஓட்டம், டயபெட்டிக்கோட மையம் தான் கல்லீரலுடைய மையம் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் இயக்கம். தூக்கத்தில் ஆரம்பித்து எல்லாமே அதனுடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. அப்போது கல்லீரல் அப்படிங்கிறது மிக முக்கியமான உறுப்பு. அதுக்கு சரியான ஊட்டச்சத்துக்களையும் சரியான ஆயுர்வேத இன்கிரியன்ஸுகளையும் முறைப்படி சேர்த்து நம்மளுடைய கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய 2 வகையான சப்ளிமெண்ட்ஸை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஒன்று லிவர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இது கேப்சூல். அதோடு சேர்த்து லிவர் 1 அப்படிங்கிற பேரில் சிறப்பும் இருக்குது. அதாவது சிறப்பு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு 200 ml சிறப்பும் இருக்குது. ரெண்டுமே சேம் காம்பினேஷன் தான். நமக்கு எது வேண்டுமானாலும் நம்ம எடுக்கலாம். ஆனால் எஃபெக்ட் ஒரே மாதிரி தான். இந்த ப்ராடக்ட் நம்ம தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாக நம்மளுடைய நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன், நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போக ஆரம்பிக்குது. அடுத்தது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிலைநிறுத்தப்படுது. லிவர் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றம் முறையாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இனி கல்லீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னா ஃபேட்டி லிவர் தான். இந்த ஃபேட்டி லிவருடைய தன்மையை குறைச்சி நம்மளுடைய லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் நேச்சுரலாகவே நம்ம ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் மூலமாக நம்ம ப்ரோபயோட்டிக் கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் 50 லட்சம் ப்ரோபயோட்டிக் ஒவ்வொரு கேப்சூல்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுனால நம்மளுடைய குடல் பராமரிப்பு அவசியமாக மேம்படுது. இதுதான் நம்மளுடைய லிவர் 1 பெனிஃபிட்டு.